السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. புகழ் அனைத்தும் ஏக ஒருவனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை நழுவாது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் அல்லாஹ்வுடைய கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் 8வது நாளை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாளையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பிலே நாம் பேச இருக்கின்றோம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு வணக்க வழிபாடுகளிலே கவனம் செலுத்தினார்களோ, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினார்களோ, அதே போன்றுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது, அதையும் சரிவர செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். கண்ணிமிக்கவர்களே, அதிலே மிக முக்கியமான ஒன்று இது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்றும் கற்றும் கொடுத்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் அதை செய்தும் காட்டினார்கள். சொல்வது மட்டுமல்ல, செய்தும் காட்டினார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகிறது. நம் வாழ்க்கையில பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான திருமணங்கள் முடித்தார்கள் என்பதெல்லாம் நாம் அறிவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நாம் ஹதீஸ் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஒரு பெண்ணை திருமணம் முடித்த அவர்களே குடும்பங்களிலே பல சண்டைகள், சச்சரவுகள் ஓடக்கூடிய காட்சி நாம் பார்க்கிறோம் அல்லவா? கண்ணியமிக்கவர்களே, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவளுக்கு மத்தியிலே சில எதிர்பார்ப்புகள் இருப்பதையே நாம் பார்க்கலாம். ஒரு பெண் ஒரு மனிதனை கணவனாக அடைந்து விட்டாள் என்று சொன்னால், அந்த பெண் அந்த கணவனிடத்திலே சில எதிர்பார்ப்புகளை பார்ப்பாள். என்ன என்று பார்க்கும் பொழுது, சில எதிர்பார்ப்புகள் அது ஆரோக்கியமாக இருக்கும், சில எதிர்பார்ப்புகள் ஆரோக்கியமற்றதாகவும் இருக்கும். பெரும்பாலும் ஒரு பெண் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், கணவன் தன் மீது எப்போது அன்போடு இருக்க வேண்டும், பிரியத்தோடு இருக்க வேண்டும், தனது மனம் புண்படி எதுவும் பேசிவிடக்கூடாது, அதே போன்று கோபம் கொள்ளக்கூடாது, பலர் முன் நம்மளை திட்டிடவும் கூடாது, எந்த இடத்திலும் மனைவியை கணவன் விட்டு கொடுத்து விடக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறார் என்று சொன்னால் தன்னிடத்திலே ஆலோசனை செய்ய வேண்டும், தாம் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். மனைவியாக இருப்பவர் எல்லாம் இதையெல்லாம் ஆசைப்படுவார். அதே போன்று அந்த ஆசைப்படக்கூடிய இந்த அனைத்து செயல்களையும் ஒரு கணவனான அந்த மனிதன் அதையெல்லாம் சரிவர நடந்து கொண்டார் என்று சொன்னால், அவ்வாறு நடக்கக்கூடிய நேரத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில சரியான ஒரு புரிதலோடு அந்த குடும்ப நகர்வதை நாம் பார்க்க முடியும். அதே போலதான் மனைவியாக இருக்கக்கூடிய அவள் ஏதாவது ஒன்றை வித்தியாசமாக ஒன்றை செய்தால்
அதை மனம் ஊர்ந்து கணவனாக இருக்கக்கூடிய அவன் பாராட்ட வேண்டும். அதே போன்று குழந்தைகளோடு நேரத்தை செலவு செய்ய வேண்டும். மனைவிக்கு ஏதாவது உடல்நிலை குறைவு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும். மனைவியுடைய சின்ன சின்ன தேவைகளை எல்லாம் நாம் பூர்த்தி செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அவள் நம்மோடு பாசமாக இருப்பாள். அது மட்டுமில்ல, அம்மாவிடம் காட்டும் பாசத்தை போன்றே மனைவிடத்திலும் நம்ம காட்ட வேண்டும். சாப்பிடக்கூடிய நேரத்திற்கு நாம் சரியான முறை வீட்டுக்கு செல்ல வேண்டும். வெளியே உணவு அருந்த தேவை ஏற்படுது என்று சொன்னால் மனைவிடத்திலே முன்கூட்டியே சொல்ல வேண்டும். குறிப்பாக மனைவிக்கு பிடித்தவற்றை கணவன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே எந்த விஷயத்திலும் ஒளிமுறை இருக்கக்கூடாது. இது போன்ற விஷயங்களை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு கணவன் மனைவி இந்த உலகத்திலே சொர்க்கத்தில் வாழ்வது போன்று வாழலாம். கண்ணிமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "கைருக்கும் கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி வானா கைருக்கும் லி அஹ்லி." ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மனைவியிடத்திலே சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களிலே மிக சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒருவர் தம் குடும்பத்திலே சிறந்தவர் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை வாங்கினா மட்டும்தான் வெளியில அவர் சிறந்தவராக இருக்க முடியும், இல்லாட்டி இருக்க முடியாது. ஆனா அது முடியுமான்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். மனைவிட்ட பெரும்பாலும் நம்ம ஒரு நல்ல புருஷன் நல்ல கணவர்னு சொல்லி வாங்கக்கூடிய அந்த சர்டிபிகேட் இருக்குது, அது சாதாரண விஷயம் இல்லை, சாமானியமா வாங்கிட முடியாது. எப்படி எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு இறை நேசர் அவர் தன்னுடைய தவத்தின் காரணமாக அவர் மேற்கொண்ட இறைவனுடைய அந்த வணக்க வழிபாடின் காரணமாக அவருடைய கராமத்தை வெளிப்படுத்தி ஒரு சமயம் அப்படியே வானத்துல அப்படியே பறந்து போயிட்டு இருக்காராம். வானத்துல பறந்து போயிட்டு இருக்கிறார். அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கீழே இருந்து அந்த அம்மா பாக்குது. பார்த்துட்டு, ஆஹா எவ்வளவு அழகா பறந்து மேல போயிட்டு இருக்கிறாரு, யாருன்னு தெரியலனா நம்ம புருஷன் வந்ததுக்கு பின்னால இதை முதல்ல சொல்லணும். கணவர் வந்தாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு கணவர்கிட்ட சொன்னாரு. இந்த அம்மா சொன்னிச்சு, இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தோம், இறைவனுடைய இறை நேசர் ஒருத்தர் தன்னுடைய தவத்தின் காரணமாக அதை பயன்படுத்தி வானத்தில் பறப்பதை நான் பார்த்தேன், எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுது. அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, பரவாயில்ல நம்மளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களேன்ட்டு. அவர் சொன்னாரு, வேற யாரும் இல்லம்மா, அது நான் தான். வேற யாரும் இல்ல, வானத்துல பறந்தது நான் தான், எனக்கு தெரியும். நீங்க வானத்துல பறக்கும் போது அந்த காலை கோணிக்கிட்டு பறந்தீங்கல்ல, அப்பவே தெரியும் புருஷன் அப்படின்ட்டு அந்த அம்மா. அப்ப எந்த விதத்திலுமே ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமான்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க நல்ல பேர் சர்டிபிகேட் வாங்க முடியாது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிடத்திலே நீங்கள் நல்லவர் என்று நீங்கள் வாங்கிவிட்டால் மற்ற எல்லா மக்களிடத்திலும் நீங்க சிறந்தவர் சொன்னாங்களா இல்லையா? முதல்ல வீட்டுல மார்க் 100 மார்க் வாங்கினா மட்டும்தான் வெளியில் நீங்க 100 மார்க் வாங்க முடியும். ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. எப்பவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணுடைய குணத்தை பத்தி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு முஃமினான ஆண் முஃமினான பெண்ணை கோபம் கொள்ள வேண்டாம், அவளிடத்துல ஒரு குணம் பிடிக்காவிட்டால் மறுகுணத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்களிடத்துல சில குணங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த குணத்துல நீங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டு இப்படி இருக்கால நினைக்காதீங்க. ஒரு குணம் பிடிச்சா அந்த குணத்தை எடுத்துக்கங்க, எதுல நீங்க திருப்திப்படுறீங்களோ அதை வச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக்கங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும். நம்ம இறந்ததுக்கு பின்னால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப கணவர் சொன்னாராமா, இல்ல இல்ல நான் சொர்க்கத்துக்கு போவேன், நீ நரகத்துக்கு போவ அப்படின்னு இந்த அம்மா சொல்றாரு. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் பொறுமையா, அப்படியா சொர்க்கத்துக்குள்ள நீங்க போயிருவீங்களா? ஆமா சொர்க்கத்துக்குள்ள போயிருவோம். சரி, சொர்க்கத்துக்குள்ள போனா அப்படி என்ன அவங்க கிடைக்கும் விசேஷமா? நான் சொர்க்கத்துக்குள்ள போன உடனே அழகியெல்லாம் வருவாங்க, ஏஞ்சல்ஸ் எல்லாம் வருவாங்க, நான் அப்படியே அழகி நிசம் அப்படியே உள்ள இழுத்து கையை பிடிச்சி அப்படியே உள்ள கூட்டுப்பாங்க, அந்த சந்தோஷம் இருக்கு, ஆஹா அப்படின்ட்டு அந்த அம்மாட்ட சொல்ல. சரி, இப்ப நான் நரகத்துக்கு போயிட்டா அங்க என்ன நடக்கும் அப்படின்ட்டு அந்த அம்மா கேக்குது. அந்த அம்மா பேச்செல்லாம் விவரமா தான் இருக்குது, என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குது. அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, நீ போகும்போது கருகன்னு ஒருத்தர் வருவாரு, பார்க்க குரங்கு மாதிரியே இருப்பாரு, உன்னை இழுத்துட்டு போயிடுவாரு உள்ளுக்குள்ள, நரகத்துக்குள்ள இழுத்து உள்ள தள்ளிடுவாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா பொறுமையா சொன்னிச்சு, பாருங்க இந்த உலகத்திலேயே உங்களுக்கு அழகி, நாளைக்கு சொர்க்கத்திலே உங்களுக்கு அழகி, ஆனா எனக்கு பாத்தீங்களா இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கு அப்படின்னு. அந்த அம்மா சரியான ஒரு வார்த்தையை சொல்லிடுச்சு.
நீங்க இந்த உலகத்துல அழகிய அடைஞ்சிருக்கிறீங்க, இறந்து போனதுக்கு பின்னால சொர்க்கத்திலும் உங்களுக்கு அழகிதான் கிடைப்பா. ஆனா ஏன் என்ன பாருங்க, இங்க இங்கே நான் இங்க கட்டிக்கிட்டது ஒரு குரங்கத்தான், நாளைக்கு நரகத்துக்கு போன பிறகு எனக்கு குரங்கு தானே வரப்போதா அப்படின்னு சொல்லிச்சாம். இந்த பதில் அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். இதை மாதிரி பெண்களை ஆண்களுக்கு மத்திய பேசும்போது கூட ரொம்ப விவரமா பேசக்கூடிய பெண்கள் இருக்குதான் செய்யறாங்க. ஒருத்தர் போவாரு, புக் படிச்சுட்டு இருக்கிறாரு, படிச்சுட்டு இருக்கும்போது அந்த அம்மா அப்படியே வந்து போகும்போதெல்லாம் என்ன செய்யறா, கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிறாரு. அந்த அம்மா போறத கண்ணாடி கழிச்சு புக்கு படிச்சுட்டு உட்காந்துருக்காரு. மறுபடியும் அம்மா அந்த அம்மா அப்படியே கிராஸ் ஆகுது, கண்ணாடி மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா போனதுக்கு கண்ணாடி கழட்டிச்சுக்கிறாரு. இத ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்த அந்த அம்மா கேட்டுச்சு, என்னங்க நான் மட்டும் இந்த கிராஸ் ஆகும்போது உங்களை தாண்டி போகும்போது கண்ணாடியை போட்டுக்கிறீங்க, அப்புறம் தாண்டி இந்த போகும்போது கண்ணாடி கழட்டிக்கிறீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல டாக்டர் சொன்னாரு எப்பெல்லாம் தலைவலி வருதோ அப்ப கண்ணாடி போட சொன்னாரு அப்படின்னா. எப்படி எப்பெல்லாம் தலைவலி வருதோ அப்ப கண்ணாடி போட சொன்னாங்க, ஆனா தான் நான் கண்ணாடி போடுறேன் அப்படின்னு அந்த அம்மா பார்த்து, மவனே இருறா, இதுக்கு ஒரு நேரம் வராம போயிரு போகுது. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கிளாஸ் டீ நல்லா சர்க்கரை உள்ள ஃபுல்லா கொட்டி கொடுத்துருச்சு. அவர் என்ன பண்ணாரு, சரி டீ வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு டீயை வாங்கி குடிக்கிறவரு, சரியான சர்க்கரை இனிப்பு அதிகமான, இது மனுஷன் குடிப்பானா அப்படின்னு, அதனால தான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு. இது மனுஷன் குடிப்பானா அப்படின்னா, இல்ல அதனால தான் உங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத மாதிரி எல்லா விஷயத்திலுமே நாம எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அதை விட பல மடங்கு அழகா பேசக்கூடிய பெண்கள் இருக்கதான் செய்யறாங்க. இந்த மாதிரி இங்க யார் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி பெண்கள் இங்க உள்ளவங்க யாருமே கிடையாது. இங்க உள்ள பெண்கள்லாம் ரொம்ப தங்கமானவங்க, அப்படிலாம் யாரும் கிடையாது. இது வெளியூர்ல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வெளியூர்ல பார்த்துட்டு சொன்னா, கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு ஆபீஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க 3 நண்பர்கள். பேசும்போது அவங்க பேசிக்கிறாங்க, எப்பா வெளிநாடுகள்லாம் பார்த்துன்னு சொன்னா கணவன் மனைவியில எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டான்னு சொன்னா உடனே அந்த கணவன் மனைவியை பாராட்டுறாங்க, மனைவி கணவனை பாராட்டும் போது எப்படி இருக்கு தெரியுமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா இல்லையா. அவ கல்யாணத்துக்கு பின்னால நம்ம எப்பவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா பழகிக்கணும்ப்பா, மனைவிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செஞ்சு முடிச்சோன்னா தேங்க்யூ டார்லிங், ஐ லவ் யூ அப்படின்னு இந்த வார்த்தை சொல்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. அப்படின்ற உடனே 3 பேர் ஆபீஸ்ல முடிவு எடுத்தாங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போனோம், நம்ம ஒய்ஃப்ல ஏதாவது வேலை செய்ய சொல்லணும் இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அதுல ஒருத்தர் போறாரு, வீட்டுக்கு போன உடனே அந்த அம்மாட்ட வேலைகளை சொன்ன உடனே அந்த அம்மா செஞ்ச உடனே தேங்க்யூ ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்னு சொன்னா அந்த அம்மா ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகுது வெளியில போய் உட்காந்து. இவருக்கு என்னடா நம்ம என்ன தப்பா இது சொல்லிட்டோமா என்ன இது அப்படின்னு சொல்லி விட்டு அந்த அம்மாட்ட போய் கேட்க, என்னம்மா இதை தப்பா சொல்லிட்டேன்னா, இல்ல நீங்க யாருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன சொல்லிட்டீங்க போல தெரியுது, இது வரைக்கும் நீங்க சொல்லி நான் கேட்டதே இல்லையா அப்படின்ட்டு அந்த அம்மா. இத மாதிரி சில நேரங்கள்ல நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட இப்படி மாறிடும், தப்பான ரீதிக்கு எடுத்துக்குவாங்க பெண்கள். அந்த மாதிரி அவங்க கேட்டகரியில் உள்ளவங்க. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் சில நேரங்கள்ல அவங்களுடைய குணங்கள்ல ஏதாவது உங்களுக்கு கோபம் ஊட்டக்கூடிய குணம் இருக்குன்னு சொன்னா அதை நீங்க கண்டுக்கிறாதீங்க, விட்டுட்டு அவங்களுடைய எந்த நல்ல குணம் இருக்கோதோ அதை எடுத்து நீங்க திருப்திப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் பார்க்கிறோம், ஒரு கணவன் மனைவி அவங்க எப்படி வாழணும், எதை போல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் பார்க்கிறோம். ஒரு கணவன் மனைவியுடைய உறவு எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, கணவன் பாலாக இருந்தால் மனைவி கலக்கப்படக்கூடிய தண்ணீரா இருக்கணுமாமா. கணவன் பாலா இருந்தா மனைவி தண்ணீராக இருக்க வேண்டும். பாலில் எவ்வளவுதான் தண்ணீர் நம்ம கலந்தாலும் தண்ணீரை அது எப்பவுமே பிரிச்சு காட்டாது, பாத்துருக்கீங்களா. எவ்வளவுதான் தண்ணீர் நீங்க கலந்தாலும் தண்ணீரை பிரிச்சு காட்டாது. அதே போன்று பாலை நீங்க தனியாக காட்டக்கூடிய குணம் தண்ணீருக்கும் இல்லை. தண்ணீர் என்ன செய்யாது, பாலை தனியா காட்டாது, ரெண்டுமே கலந்துதான் இருக்கும். அப்ப கணவன் மனைவி பாலும் தண்ணீரை போலதான் இருக்கணும். தண்ணீர் கலந்த பாலை நீங்க அடுப்புல வைக்கக்கூடிய நேரத்துல தண்ணீர் நீராவியா பிரிஞ்சு அப்படி வெளியில செல்லும் பார்த்தீங்களா, வெளில அடி போகும் பார்த்தீங்களா, அப்படி போகக்கூடிய நேரத்துல அந்த போகக்கூடிய அதை பாலுக்கு தாங்க முடியாதவன் உடனே என்ன செய்யும், கோபத்துல அப்படி பொங்கி அப்படி மேல வரும், அப்படி பொங்கி வரக்கூடிய நேரத்துல கொஞ்சம் தண்ணீரை நீங்க தொடிச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், தொடிச்சு விட்டோன்னா ஏற்கனவே சென்ற போன தண்ணி நம்மள திரும்பி வந்துருச்சு சொல்லிட்டு கொஞ்சம் ஆஃப் ஆகிடும். ஆனா அதோடைய கோபம் தெரிஞ்சிடும். ஆனா பாத்திரத்துல மட்டும் நீங்க தண்ணியை ஊத்தாம இருந்தீங்கன்னு சொன்னா அது என்ன செய்யும் சொன்னா பொங்கி அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுரும். இதே போலதான் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அடங்கியிருக்க வரையில குடும்பம் எப்பவுமே குடும்பம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு அணையாமல் இருந்து கொண்டே இருக்கும்.
ரெண்டு பேருக்கு மத்தியில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துருச்சு சொன்னா, குடும்பம் என்னன்னு சொன்னா பல கஷ்டங்களை சந்திக்கும் என்பதை தான் எழுதி வைப்பார்கள். நம்ம மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இது போன்று எப்பவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். எல்லா விஷயத்திலுமே நம்ம ஹதீஸ்ல பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு அருகாமலே ஒரு பாரசீகத்தை சார்ந்த ஒரு மனிதர் இருந்தார். அவர் நல்ல சமையல்கார், நல்ல சமைப்பார். சமைச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அழைந்து விருந்து கூப்பிடுறாரு. நீங்க நம்ம வீட்டுல நீங்க சாப்பிட வரலாமேன்னு சொல்லி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டோட கையை காட்டுறாங்க. ஆயிஷா இருக்கிறாங்க, அவங்க கூப்பிட்டுமா. அப்ப அவர் சொன்னாரு, இல்ல நான் சமைச்சுக்கிறது கம்மியா தான் இருக்குது, ஆனால் நீங்க மட்டும் வாங்க. இப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இல்ல அவங்க வரல நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அவர் போனாரு. திரும்பி வந்து மறுபடியும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, நீ சாப்பிட வாங்கலேன் அப்படின்னா அவங்க வந்தா நான் வருவேன். திரும்பி போயிடுறாரு. குணாசமயம் வந்தாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல சைக்கிளை காட்டினாங்க. சரி ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரெண்டு பேருமே சேர்ந்து போய் சாப்பிட்டார்கள். ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை போல தன்னுடைய மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் சரி மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது தெரிகிறது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அப்ப எப்படிலாம் நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஹதீஸ்ல பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு சமயம் நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன், நான் தூங்கல, முழிச்சிட்டு தான் இருக்கேன். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு பாக்குறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்டாங்க நான் தூங்குறேன்னு சொல்லி மெதுவா உள்ள வர்றாங்க, செருப்பு கழட்டி அப்படி வைக்கிறாங்க, வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு அப்படி போறாங்க. அந்த நடக்கக்கூடிய அந்த நடக்கக்கூடிய ஓசை கூட நான் கேட்கலன்னு சொன்னாங்க அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான முறையிலே வந்து தன்னுடைய வேலையை செய்துட்டு போனாங்க. ஆனா நான் தூங்குறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அப்படியா இருக்குது? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன கோபம் வந்துட்டாலே போதும், வீட்டுல சட்டி போனெல்லாம் பறக்கும். அந்த காலங்கள் அப்படி இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் சொன்னா மனைவியுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க கொள்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்களா இருக்கக்கூடிய நாம் கணவனாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம சரியான அந்த ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம ஹதீஸ்ல பார்க்க முடியுது. எப்பவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்துல நீங்க கோபமா இருந்தாலும் எனக்கு தெரியும், அதே போல வந்து நீங்க அன்பா இருந்தாலும் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. அப்ப உங்களுடைய பேச்சிலே நான் கண்டுபிடிச்சுக்கிருவேன், யா ஆயிஷா நீங்க கோபமா இருக்கிறியா அல்லது அன்பா இருக்கிறியா அப்படிங்கிறது எனக்கு தெரியும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எப்படி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிருவீங்க? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்போது நான் ஒரு விஷயத்தை இடத்துல பேசும்பொழுது அந்த நேரத்துல நீ என்ன சொல்லணும்னு சொன்னா, நீ அந்த விஷயத்தை நீ பொருந்தி கொண்டால் நீ சொல்வாய் பலா வா ரப்ப முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வேன். ஆனா கோபமா ஏதாவது நீ இறுதின்னு சொன்னா, ஒரு விஷயத்தை சொல்லும் போது இல்ல அப்படின்ட்டு என்ன சொல்லணும் சொன்னா, லா வா ரப்ப இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாமுடைய ரப்பாகிய அவன் மீது சத்தியமிட்டு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுவா என்று சொன்னாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உண்மைதான், சில நேரங்களில் நான் கோபமா தான் இருப்பேன், ஆனா அந்த கோபம்ங்கிறது இந்த பேர்கள்ல மட்டும்தான் இருக்குமோ தவிர உங்கள் மீது இருக்காது என்று சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. பேர்ல மட்டும்தான் இருக்கும், பேரை தான் மாத்திக்கிறோம் தவிர உங்க மேல எப்பவும் கோபப்பட்டது இல்லை யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சில நேரங்கள்ல ஆண் பெண்களை ஏற்படக்கூடிய அந்த கோபம் தாபம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களோட கோபமா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட முண்டிட்டு இருக்க கூடாது. கோபம் இல்லாம இருக்காங்கன்னு சொன்னா அவங்க சந்தோஷமா பேசுங்கிறது தெரியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எப்படி குடும்பத்தோட வாழணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஹதீஸ்ல காண முடியுது. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மாதவிடாய் நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி என்னோட நடந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நோவினை எப்படி சொன்னா மாதவிடாய் காலங்கள், அதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கூட தெரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி எடுத்து எங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வாய் வச்சாங்களோ அங்க வாய் வச்சு குடிப்பாங்களாம். ஏன்னா அவங்களுடைய உணர்வு மதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க நஜீஸான நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துடக்கூடாது இல்லையா, ஒதுக்குறாங்களேன்னு சொல்லி வந்துடக்கூடாதல்ல. ஏன்னா முந்தைய காலத்துல அப்படி இருந்துச்சு. அதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணியை வாங்கி குடிப்பாங்க. ஹதீஸ்ல காண முடியுது. அதே போன்று நான் சில நேரங்களிலே அதாவது கறிகளை சாப்பிட்டு நான் வைக்கக்கூடிய அந்த எலும்பை எடுத்து நான் எங்கே கடித்தேனோ அதையே எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே எடுத்து கடிப்பார்கள் என்று சொல்றாங்க.
அப்ப மனைவியுடைய உணர்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு புரிந்திருந்தார்கள், அதே போன்று செய்தும் காட்டினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே மனைவியுடைய அந்த உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலம் காட்டுகிறார்கள். அதே போன்று உதவி செய்திருக்கிறாங்க. ஹதீஸ்ல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒட்டகம் இருக்குது, அந்த ஒட்டகத்துல ஏறுறதுக்கு முயற்சி பண்றாங்க, ஆனா ஏற முடியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து அவங்களுடைய முட்டுக்கால காலை வச்சு ஏத்தி விடுறாங்க. எவ்வளவு ஒரு விஷயம், எவ்வளவு ஒரு நபி. அவங்க தன்னுடைய மனைவிக்கு எவ்வளவு ஹிதமத் செய்றாங்க பாருங்க. காலை கீழே வைத்து அந்த கால் மேல ஏறி அப்புறம் ஒட்டகத்துல கால் வச்சு மேலே ஏறி போடுறாங்க. நம்ம ஹதீஸ்ல பார்க்க முடியுது. இது போன்று எல்லா நேரங்களிலுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தன்னுடைய மனைவியிடத்திலே உதவி செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை பெற்றிருந்தார்கள், உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நாம் படிப்பது என்னன்னு சொன்னா, நம்முடைய மனைவிமார்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று தெரியுது. அது மட்டும் இல்ல, நீதமாக நடப்பார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கேயாவது வெளியில செல்கிறான்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு முந்தைய என்ன செய்வாங்க, இன்னைக்கு வெளியில போறதா இருந்தா முந்தைய சொல்லுவாங்க, இந்த மனைவி நீங்க வரணும். யார் யார் வரணும் அப்படிங்கிறத முந்தைய சீட்டு போட்டு குளிக்க பார்ப்பாங்களாமா. இன்னைக்கு ஒரு யுத்தத்துக்கு போறாங்க அல்லது வெளியில போறாங்கன்னு சொன்னா, வெளியில தூரமா கூட்டு போறாங்கன்னு சொன்னா எல்லா மனைவி பேரை எழுதி சீட்டு போட்டு குளிப்பி பார்ப்பாங்க. அதுல யாரு பேர் வந்து அவங்க அழைச்சிட்டு போவாங்க. ஹதீஸ்ல பார்க்கணும், ஹஜ்ஜத்து விதா கடைசி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவியும் அழைத்து கொண்டு போனார்கள். ஹதீஸ்ல காண முடிகிறது. இது போன்ற எல்லா நேரத்திலுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே சரி மனைவிமார்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை எப்பவுமே ஞாபகம் பண்ணிட்டே இருப்பாங்களாமா. எப்பவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே எப்பவுமே அல்லாஹ்வுடைய சிந்தனையை ஞாபகமூட்டி கொண்டே இருப்பார்கள் என்று பார்க்க முடியுது. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்திலிருந்து பதறி எழுந்திருக்கிறாங்க. எழுதிட்டு சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் மாதா முன்சில லலித மில் ஃபிதனி வமா ஃபுதிஹ மில் ஹஸாயினி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்ன ஒரு வேதனை, இன்று இரவிலே ஒரு குழப்பம், அல்லாஹ்விடத்துல இருந்து ஒரு சோதனை இறக்கப்பட்டிருக்கிறது. அதோடைய குழப்பங்கள் தான் என்ன, இந்த இரவில் திறக்கப்பட்ட கருவலங்கள் என்ன என்பதாக கூறிவிட்டு சொன்னாங்க, மிக கடுமையான சோதனையில் இறக்கப்பட்டிருக்க இந்த இரவுல, அதனால என்னுடைய உங்களோட ஒரு சகோதரிகளை நீங்க எழுப்பி விடுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுப்பி தொழ சொல்லுங்க எல்லாத்தையும். மனைவிமாரெல்லாம் எழுந்திரிச்சு எழுப்பி விடுங்க, தொழுகுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் எப்பவுமே மனைவிமார்களுக்கு ஞாபகமூட்டக்கூடியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அதே போல் நம்ம என்ன செய்ய சொன்னா, கால் நம்ம சுபு தொழுறோம்னு சொன்னா நம் மனைவி எழுப்பி விடணும். நம்முடைய மனைவி எழுப்பாம நம்ம தொழக்கூடாது. அதன் மீது கடமையா இருக்குது. ஏன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துக்கு போகும்போது அவங்க நம்ம கூட வரணுமா இல்லையா? வரணும் தானே? வரணும்ல? சரி. அவ வரணும் சொன்னா வேற ஏதோ மைண்ட் வாய்ஸ் கேட்கற மாதிரி இருக்குது. வரணும். அப்படி வரதா இருந்தா நம்ம என்ன செய்யணும் சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தொழுதும் போது எப்படி நம்ம ஆர்வம் கொள்றோமோ அதே போன்று அவங்களை ஆர்வம் கொள்ள வைக்கணும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க தொழுகைக்கு எழுப்பிட வச்சாங்களா இல்லையா? அதே போன்று நம்ம என்ன செய்யணும், தொழுகைக்கு எழுப்பிடணும். யார் சிறந்த பெண், சிறந்த கணவர் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையில எழுந்திருக்கக்கூடிய நேரத்துல மனைவி தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா சிறிது தண்ணீர் எடுத்து லேச முகத்துல தொழிச்சு எழுப்பிடுறாங்க பார்த்தீங்கன்னா அவரை சிறந்த மனிதர். அதே போன்று கணவர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, தொழுகிற நேரம் வந்துருச்சு, மனைவி தண்ணீர் எடுத்து லேசா தொழிச்சு எழுப்பிடுறாங்க பார்த்தீங்களா, அந்த பெண் தான் சிறந்தவள் என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது போன்று குடும்பத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரமலானுடைய கடைசி 10 வந்துருச்சு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குடும்பத்துல கூடிய அந்த மனைவியோட சேர்றதை விட்டுட்டுன்னு சொல்லுவாங்க, 10 நாள் அல்லாஹ்வுடைய அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இஅ்திகாஃப் இருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய விஷயத்தை ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அதே போன்று மார்க்க சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா இது மனைவிமார்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் கபிரிஸ்தானுக்கு நாங்க போனா என்ன சொல்லணும் கேட்கறாங்க. கபிரிஸ்தானுக்கு போனா நாங்க என்ன துஆ ஓதணும்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லி கொடுத்தாங்க, அந்த எப்ப நம்ம கபிரிஸ்தானுக்குள்ள நுழையிறோமோ அப்போ போகக்கூடிய இடத்துல அந்த முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், நம்மில் முந்தி சென்றவர்களுக்கு பிந்திய வரவர்களுக்கும் அல்லாஹ் கருணை புரிவானாக, நாம் அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு பின்னர் வந்து சேரக்கூடியதாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்பதாக ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அதே போன்று மார்க்க விஷயத்துல வரம்பி மீற விட மாட்டாங்க. ஒரு மார்க்க விஷயத்துல இபாதத்தா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வரம்பி மீறி மறைமார்கள் செய்யறான்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுப்பாங்க, தடுத்து இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி. ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்குள்ள வர்றாங்க, வரும்பொழுது 2 தூணுக்கு இடையில ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, இந்த கயிறு என்ன கயிறுன்னு கேட்டாங்க.
அப்ப சொல்லப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவியார் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்க தொழுகைக்காண்டி கட்டி வச்சிருக்காங்க அந்த கயிறுல. எப்போ தொழுதுட்டு இருக்காங்களோ, தொழுதுட்டு ரொம்ப அசதி ஆயிடுச்சுன்னா அந்த கயிறு பிடிச்சிக்குவாங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. ஏன் இவ்வளவு நீங்க சிரமம் எடுத்துக்கிறீங்க? அல்லாஹ் இப்படி ஒன்றும் சிரமம் கொடுக்கலையே. இது நஃபிலான வணக்கங்கள், ஃபர்ல் அல்ல. நஃபிலான வணக்கங்களை எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருந்தான்னு சொன்னா தொழுதுட்டே இருப்பாங்களாமா. அவங்களுக்கு ரொம்ப அசதியாயிடுச்சுன்னா அந்த கயிறை பிடிச்சிக்குவாங்களாமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிலாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வரம்பு மீறக்கூடிய நேரத்திலையும் தன்னுடைய மனைவிமார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்ய வேண்டாம், நீங்க உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்தால் போதும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்ற விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. அதே போன்று ஒரு விஷயத்தை முடிவெடுத்தால் மனைவிடத்திலே கேட்காம செய்ய மாட்டாங்களாம். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி மனைவிட்ட கேட்பாங்க அப்படிங்க பார்க்க முடியுது. நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல எல்லா மனைவிமார் என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, எல்லாரும் ஒரு திட்டம் போட்டு இனிமேல் செலவினத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்லி எல்லா மனைவிமார் என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்களுக்கு நீங்க செலவினத்தை அதிகப்படுத்தி தரணும், நீ பத்த மாட்டேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையா போச்சு. எல்லா பெண்களும் போராட்டம் பண்ண என்னத்துக்கு ஆகுது? மனைவிமார் எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு செலவினம் பத்த மாட்டாங்க, கொள்ள மாட்டாங்க, நீங்க கொடுக்குறது எங்களுக்கு பத்தல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. கோச்சிட்டு என்ன பண்ணாங்க, வீட்டுடைய பரணியில் போய் உட்காந்துட்டாங்க சாமி. இப்போ அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்குனா, அந்த ஆயத்துல வந்து யா அய்யுஹன் நபிய்யு குல் அஸ்வாஜிக இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்துத் துன்யா வஸீனதஹா ஃபதஆலைன உமத்திஉகுன்ன வஸர்ரிஹுன்ன சராஹன் ஜமீலா. அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கிட்டான், இவ்வுலக வாழ்க்கையும் இதன் அலங்காரத்தையும் நீங்கள் விரும்பினால் வாருங்கள், உங்களுக்கு வசதி அளித்து அழகிய முறையில் உங்களை நான் விடுவித்து விடுகிறேன். அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கிட்டான். நீங்க உலகத்துடைய வாழ்க்கையை நீங்க விரும்புறீங்க, சுகபோகமா நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா சொல்லுங்க, நான் தர்றேன், ஆனா உங்களை நான் விட்டுருவேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் மறுமை வாழ்வை நீங்க விரும்பினால் உங்களுக்கு நன்மை செய்வோருக்கு அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலி இருக்கிறது என்று சொன்னான் அல்லாஹ் தஆலா. நீங்க அல்லாஹ்வும் கட்டுப்பட்டு ரசூலுக்கு நீங்க கட்டுப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மகத்தான கூலி மறுமையில் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? சொர்க்கம் வேணுமா அல்லது இந்த உலகம் வேணுமா சொல்லுங்க. அப்படி உலகம் தான் வேணும்னு சொன்னா அவங்கள தலா கூட்டுருங்க எல்லாம் ஆயத்து இறக்கிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க, ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, இந்தம்மா ஒரு விஷயம் சொல்ல போறேன், அந்த விஷயம் நல்லா கேட்டுட்டு முடிவெடுத்துக்கோ, உன்னோட குடும்பத்துல பேசிக்கோ. அப்ப கேட்டாங்க என்ன அப்படின்ட்டு. நீ செலவினத்தை அதிகமா கேட்டீங்களா இல்லையா, முதல்ல கூட நான் சொல்றேன் அப்படின்னு இந்த ஆயத்தை வாட்சி காமிச்சாங்க. உடனே ஆயிஷா தான் பயந்துட்டாங்க, யார சொல்லலாம், எப்படி நீங்க இந்த ஒரு உங்களை விட்டு நான் பிரிந்து வாழ்றதா, அது வேலையே கிடையாது, தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, நாங்க அதுக்கு அந்த ஆப்ஷனுக்கு போவே மாட்டோம், அதனால நீங்க உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் யார சொல்லலாம், இந்த விஷயத்த மற்ற மனைவிடத்தில் நீங்க என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னா. நான் கேட்ட விஷயத்த அப்போ கூட பாருங்க ஐஷா சொன்னாங்க, இப்போ உனக்கு கேட்டுட்டேன்னா இல்லையா, இந்த விஷயத்த எங்கேயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எல்லாருக்கும் பொதுவாக இறங்கிய ஆயத்து தான், ஆகின் காரணமாக அவர்கள் கேட்டால், இது ஆயிஷாவுக்கு தெரியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக தெரியும் என்பதை நான் சொல்லுவேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே மனை மேல சந்தோஷமா வச்சுக்குவாங்களாம். ஹதீஸ்ல பார்க்க முடியுது. ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த அன்றைய நாள் பெருநாளாக இருக்கிறது. ரெண்டு சிறுமிகள் என்ன செய்யறாங்க, இந்த தப்ஸ் வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க, தப்ஸ் வச்சு அடிச்சு கவிதை படிச்சுட்டு இருக்கிறாங்க. இத ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வர்றாங்க, வந்து என்ன செய்யறாங்க, அந்த ரெண்டு குழந்தை விரட்டுறாங்க, போ போ அப்படின்னு விரட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அவங்க சொல்றாங்க, அபூபக்கர் பசங்க அபூபக்கரை விட்டுருங்க, விரட்டாதீங்க, ஏன்னு சொன்னா இன்றைய நாள் பெருநாள், சந்தோஷமாக இருக்கிறார்கள், சந்தோஷமா இருந்துட்டு போட்டுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மனைவி அங்கே அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கும் பொழுது அதுக்கு தடையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததில்லை. இது போன்று நம்ம பல விதமான ஹதீஸை நம்ம அதிகமாக பார்க்க முடிகிறது, நாம் பேசிக்கொண்டே போகலாம். ஆக கண்ணிமிக்கவர்களே, நம்முடைய குடும்பத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தும் காட்டினார்கள். அதே போன்று நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மனைவி மக்களோடு வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகம் சொர்க்கமாக அமையும், நாளைக்கு மறுமையும் சொர்க்கமாக அமையும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் தந்துள்வாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. حوضك صافي المبرى بردنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستار المساوي ومقيل العاثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كافر عني ذنوبي واعف لي عن سيئات عالم سر وأخفى
جميع الصالحات. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله